Hi friends, நான் சோஃபியா. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ், அதாவது ஒரு அம்பர்லா கட் ஒரு ஸ்கர்ட்டும் ஒரு சின்ன பிளவுஸும், அது வந்து ஒரு 5 வயசு குழந்தைக்கு போடலாம், 5 to 6 வயசு குழந்தைக்கு போடலாம் எப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் நான் வந்து வர வீடியோக்களில் வந்து பெரிய அளவு நம்மட சைஸ்க்கு வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்கிறேன். ஆனால் சேம் ப்ராசஸ் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாவே உங்களுக்கும் கட் பண்ணிடலாம். இல்லை விளங்கலைன்னா நான் துணி எடுத்த பிறகு உங்களுக்கு பெரிய அளவுக்கு எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து சின்ன அளவு இப்போ நான் வந்து ஒரு 1.5 மீட்டர் எடுத்திருக்கிறேன். இதில் 1 மீட்டர் இருக்குது, இதில் 1/2 மீட்டர் இருக்குது. இது வந்து கான்ட்ராஸ்டாக சும்மா பைப்பிங் கொடுக்கறதுக்கு, இது சின்ன பிள்ளைக்கு தானே, அதனால இந்த கலரை நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸை கட் பண்ணிக்கிடுவோம். பிளவுஸ்க்கு தேவையான லென்த், அதாவது குழந்தைகளுக்கு உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கிறணும். அதில் வந்து கீழே 1/2 இன்ச் தையலுக்கும் மேலே 1/2 இன்ச் தையலுக்கும் விட்டுறணும். நான் இப்போ வந்து இதில் இருக்கிற அளவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ 4 பாட்டை நான் மடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறணும். இப்போ இதில் எனக்கு எவ்வளோ துணி இருக்குதுன்னா, அதாவது நீங்கள் வந்து என்ன உடம்பு மெஷரோ அது எப்படி துணி எடுக்கணும், உங்களுக்கு எவ்வளோ துணி வேணும்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி, இப்போ நான் வந்து ஒரு கட் பீஸ் வச்சிருக்கிறதுல தான் வெட்டுறேன். இப்படி வெட்டுறதுன்னு சொன்னால் நம்மளோட உடம்பு மெஷரை 4 பிரிச்சுக்கிறோங்க. அதோட ஒரு 2 இன்ச்சு ஈசலம், மொத்தத்திலேயே 2 இன்ச்சு ஈசலம் 1 இன்ச்சு, தையலுக்கு 1 இன்ச்சு போதும். அப்போ 2 இன்ச்சு கூட்டிக்கிறோங்க. இல்லை நீங்கள் ஈசலம் 6 இன்ச்சு வச்சுட்டு தையலுக்குள்ளுக்கு நிறைய வச்சுக்கலாம். அப்போ மொத்தத்தில் 2 இன்ச்சு. இப்போ நம்மளோட உடம்பு மெஷர் அளவோட 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ நான் இந்த இதில் இருக்கிற அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து 8 இருக்குது, 8 இன்ச்சே நான் எடுத்திருக்கிறேன். இப்போ இதில் உயரம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன உயரம் உங்களுக்கு தேவையோ அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்ன உயரம் இப்போ 15 இருக்குதுன்னா இது 14 இன்ச்சு தான் வரும். ஏன்னா 1/2 இன்ச்சு மடிச்சு தைக்க கீழே 1/2 இன்ச்சு எனக்கு போதும். இல்லை உங்களுக்கு கூடுதலாக கீழே மடிக்கிறதுக்கு வேணும்னா 1 இன்ச் விட்டுக்கிறங்க. இதுக்கு பிறகு நம்ம வந்து ஷோல்டர் மார்க் பண்ணணும். 5 இன்ச்சுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணுறேன். 5க்கு மார்க் பண்ணிட்டு அதே 5 கீழையும் மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 5 to 6 வயசு வரையும் போட்டுக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து விட்டுறணும். அடுத்தது இதுக்கு நேராக தான் நம்ம உடம்பு மார்க் பண்ண போகிறோம். நான் இந்த இருக்கிற அப்படியே உடம்பளவை எடுத்துக்கிறேன். அடுத்தது கீழே இடுப்புன்னு சொல்கிற நேரம் அதுலேயும் இதை விட ஒரு 1/2 இன்ச்சு குறைச்சா போதும். அப்படி வேணாம், இந்த பிளவுஸ் ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ் தானே. இப்போ பிளவுஸ் வந்து இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஃபுல்லாகவே 8 இன்ச்சு வச்சுருக்கேன். கீழேயும் நான் அதே 8 இன்ச்சுக்கே நான் மார்க் பண்ணுறேன். இப்போ இந்த மேலே இருந்து நாங்கள் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு 7.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இந்த 7.5 இன்ச்சுக்கிட்ட இடுப்பை மார்க் பண்ணிக்கிடுவோம். இடுப்பு வந்து இப்போ இந்த இடத்துல 8 வச்சிருக்கேன்னா இதில் வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச் குறைச்சி நான் ஒரு 7.5க்கு மார்க் பண்ணுறேன். சின்ன ஸ்லாண்டிங் தான் நான் கொடுக்குறேன். இப்படி வச்சுட்டு திருப்ப இதோட கொண்டாந்து இப்படி சேர்த்து விட்டுடலாம். இப்போ இதில் நெக் மார்க் பண்ணணும். நெக் வந்து நான் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2 இன்ச் அகலத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 5க்கும் பின்னாடி முன்னாடி வந்து 4 இன்ச்சுக்கும், குழந்தைகள் தான் 4 இன்ச்சுக்கும், பின்னாடி வந்து 2 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு இதில் ஒர்க்கோ அவ்வளோதான். இந்த ப்ளவுஸை இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம். பிளவுஸ் பாட்டு வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் தைக்கிற நேரம் எப்பவும் போல தான் கழுத்து பீஸ் அப்படியே இதில் வந்து நம்ம ஒரு துணி கொடுத்தோ இல்லை கிராஸ் பீஸ் கொடுத்தோ கழுத்து பீஸ் தைச்சிருங்க. கைக்கு வந்து நம்ம ஸ்லீவ் வெட்டலைன்னு சொன்னால் இந்த மாதிரி பைப்பிங் இதை வச்சு பைப்பிங் துணி கொடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து ஸ்கர்ட் வெட்ட போகிறோம். ஸ்கர்ட் வெட்டுற நேரம் அதாவது என்னோட வேஸ்ட் ரவுண்டை விட இப்போ நான் வந்து இப்போ இதில் வந்து ஃப்ராக் தைக்கிற நேரம் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தேன்னு சொன்னால் இதை கொண்டாந்து அப்படியே இதில் வச்சிடலாம். அப்போ நாங்கள் வந்து ஹிப் ரவுண்டை அப்படியே மார்க் பண்ணிடலாம். ஸ்கர்ட்டுக்குன்னு சொல்கிற நேரம் வேஸ்ட் ரவுண்டு, அதாவது வேஸ்ட் ரவுண்டு எங்களோட இடுப்பளவு எடுக்கிறோம். இந்த இங்கே மேலே வராது, கீழே ஹிப் ரவுண்ட் இருக்குது. இந்த ஹிப் ரவுண்டை அதோட ஒரு 3 இன்ச்சோ 4 இன்ச்சோ 10 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ ஃபுல் லாஸ்டிக் கொடுக்கணும்னா 10 இன்ச் வரையும் கூட்டிக்கலாம். அல்லது எனக்கு ஒரு சின்ன எங்களோட இடுப்பளவு சரியான அளவு எடுத்துக்குவோம். இப்போ எனக்கு 40 இடுப்பளவு இருக்குன்னா 40 நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு 4 பகுதியாக பிரிச்சோன்னா 10 வரும். அந்த 10ஓட ஒரு 4 இன்ச்சு லூஸ் கொடுத்துக்கலாம். அப்போ 4ங்கேல 4 பக்கத்துமே 16 இன்ச்சு எங்களுக்கு வந்துடும். 2 இன்ச்சுங்கேல 4 பக்கமாக டிவைட் பண்ணுற கூட்டுற நேரம் நான் 2 இன்ச் பிரகாரம் நான் 8 பகுதி வந்துடும். அப்படி நம்ம வந்து கூட்டிக்கிறலாம் லாஸ்டிக் போடுறத பொறுத்து. இல்லை லாஸ்டிக் வேணான்னா கயிறும் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பிளவுஸை வந்து நாங்கள்
அளந்து ஹிப் ரவுண்டா நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்ப இதுல என்ன அளவு வருதுன்னு பார்த்தோம்னு சொன்னா நம்மளுக்கு வந்து 16 வருது. இந்த ஃபுல் ஹிப் ரவுண்ட் வந்து 16 வருது. அப்ப இந்த 16 டபுள் படுத்துற நேரம் நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 32 வரும். அப்ப 32 இன்ச்சு தான் இந்த இடுப்புல சைஸ். அப்ப இத வந்து இந்த 32 4 பகுதியா பிரிச்சுக்கோங்க. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 8. இதோட உங்களுக்கு இந்த லாஸ்டிக் போடுறதுக்கு லூஸ் வேணுங்கிறதுக்கு சரியா 32 தான் உங்களோட இடுப்பு அளவு. அதை விட லூஸ் வேணும் எங்களுக்கு 2 இன்ச் போதும் 3 இன்ச்சு போதும், உங்களுக்கு எவ்வளவு லூஸ் கம்ஃபர்டபுளா வேணுமோ அந்த அளவுக்கு நாங்க எக்ஸஸா துணி விட்டுக்கலாம். இப்ப இது வந்து நான் 8 இடுப்பு அளவு வந்து 16 இன்ச்சுன்னு சொல்லல, 8 இன்ச்சு வருது. அதோட நான் வந்து ஒரு 3 இன்ச்சு கூட்டிக்கிடுவோம். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வரும்? 11 இன்ச். அப்ப இந்த 11 இன்ச்சை தான் நான் மார்க் பண்ண போறேன். அப்ப இப்படிதான் கால்குலேட் பண்ணணும். நீங்க பெரிய ஆளா இருந்தா உங்களோட ஸ்கர்ட்டுக்கு உங்களோட ஹிப் ரவுண்ட எடுத்துக்கிறங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எடுக்கணும் டேப்ப, இங்க எடுக்கக்கூடாது. ஃப்ராக் தைக்கல தான் இந்த இடத்துல எடுப்போம். இது வந்து ஹிப் ரவுண்ட் கீழே. இப்ப இந்த ஹிப் ரவுண்ட டேப்பை சுத்தி எடுத்துக்கிறங்க. அந்த அளவை 4ஆ பிரிச்சுக்கிறங்க. பிரிச்சுட்டு ஒரு 4 இன்ச்சோ ஒரு 5 இன்ச்சோ இல்ல ஒரு 3 இன்ச்சோ உங்களோட துணி இருக்கிற பொறுத்தும் இல்ல உங்களுக்கு எவ்வளவு அளவு லூஸ் வேணுங்கிறத பொறுத்து ஈஸ் அரௌண்ட்ஸ் விட்டுக்கிறங்க. விட்டுட்டு அந்த ஆன்சரை கூட்டி வச்சுக்கோங்க. கூட்டிட்டு நம்ம வந்து இப்ப இந்த துணியை வந்து இதை எடுத்துடலாம். இப்ப நம்ம இந்த பாருங்க இப்படிதான் இருக்குது துணி. இது வந்து ரெட்டையா இருக்குது, நம்மளுக்கு டபுள் பார்ட்டா இருக்குது இந்த துணி. இந்த துணியை வந்து இப்படி தூக்கி இதுல போடுறேன். கார்னர் முக்கோண ஷேப்ல இப்படி போட்டுக்கிறோம். எவ்வளவு தூரம் அந்த முக்கோணம் வருதோ அந்த அளவுக்கு போட்டு இப்ப முக்கோணமா நான் போட்டு முடிச்சாச்சு. இப்ப இதுல வந்து நான் சொன்னேன் தானே அந்த 8 இன்ச்சோட 3 இன்ச்சு சேர்த்து 11. அப்ப இந்த 11 இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. டேப்பை வச்சு இப்படி இருந்து 11 இன்ச்சு எந்த இடத்துல வருதோ இந்த எண்ட் இருக்குது, இந்த எண்டு முக்கோணம் இதுல இருந்து இந்த டேப் வச்சு எவ்வளவுன்னு பாருங்க. 13.5 இன்ச்சு. அப்படியே இந்த 13.5 இன்ச்சுக்கு அந்த மேல இருந்து அப்படியே 13.5 இன்ச்சுக்கு புள்ளி வச்சுட்டு வாங்க. இவ்வளவுதான். இப்ப புள்ளி வச்சாச்சு. இப்ப இந்த எல்லா புள்ளியும் கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பிறகு அதாவது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அதை ஒரு அப்ராக்சிமேட்டா மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து இந்த புள்ளி எந்த இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் வருதுன்னு அளந்து பாருங்க. அந்த அளவையே அப்படியே டேப்பை பிடிச்சு மார்க் பண்ணல அந்த சர்க்கிள் வந்து சரியா லெவலா வந்து சேர்ந்துடும். இதுக்கு பிறகு உங்களுக்கு எவ்வளவு அந்த ஸ்கர்ட்டுக்கு லென்த் வேணுமோ, இப்ப எனக்கு 32 இன்ச் வேணும், நீங்க இந்த இடத்துல இருந்தே 32 இன்ச் எந்த இடத்துல வருதோ அப்படியே மார்க் பண்ணணும். அப்படி 26 வேணும் இல்ல 50 ஃபுல் ஃபிளாட் எடுக்கிறோம் 50 வேணும் அப்படின்னா எவ்வளவு லென்த் நம்மளுக்கு வேணுமோ இந்த அகலம் தான் எங்களுக்கு மேல. கீழே உயரம் நம்மளோட ஆப்ஷனல். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கோங்க. இப்ப நான் இது வந்து சின்ன அளவு தானே, இந்த இருக்கிற அளவை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்ப இதுல வந்து என்ன அளவு இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 17 இன்ச் இருக்கு. அப்ப இந்த 17 இன்ச் எந்த இடம் வருதோ அப்படியே இந்த நடுவுல வச்சு டேப் வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது இதே மாதிரி மேல இருந்து சரியா இந்த 17 இன்ச் வர்ற இடத்துக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டு இந்த எல்லா புள்ளியும் வந்து நம்ம சேர்த்து விட்டுறோம். இப்ப இத இப்படியே கட் பண்ணிடுவோம். இந்த பாட்டுக்கு எங்களுக்கு துணி இல்லை 2க்கு. அப்ப இந்த மீதமுள்ள பாட்டு திருப்பி நம்ம வச்சிடலாம். அதை எப்படி கட் பண்ணலாம்னு காட்டுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணிடுவோம். இப்ப சப்போஸ் உங்களுக்கு இது நல்ல அகலமான துணியா இருந்தா இந்த இடத்துல கட் வராது. இல்ல எனக்கு சின்ன பிளாட் போடணும்னா நீங்க இந்த அளவுல போட்டா இந்த ஜாயிண்ட் வராது. ஆனா இந்த மாதிரி அம்பர்லா கட் போடையிலேயே இப்படி ஜாயிண்ட் வரதான் செய்யும். இப்ப வந்து இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்ப இந்த மீதமுள்ள துணியை நாங்க எடுத்துட்டோம். இந்த மீதமுள்ள துணியை எடுத்துட்டு இதை இப்படி திருப்பிக்கிறோம். அதாவது இந்த 2 பார்ட் துணியையும் இது எந்த சைஸ்க்கு நீங்க வெட்டினாலும் இப்படி ஒரு 2 பார்ட் துணி வரும். இந்த 2 பார்ட் துணியை எடுத்துட்டு இதுக்கு மேலால இது 2ஐயும் ஜாயின் பண்ணிட்டு இதோட அட்டாச் பண்ணிடணும். பண்ணிட்டு இந்த பாருங்க இந்த லெவலுக்கு வச்சுக்கிறோம். வச்சுட்டு இதை வந்து நீங்க இந்த 2 துணி இந்த துணி இருக்கு தானே, இந்த துணியை எடுத்து ஃபர்ஸ்ட் இதுல பொருத்திக்கிறணும். அதே மாதிரி இன்னொரு துணி எடுத்து கீழ்ப்பகுதியில பொருத்தி 2 பகுதியை அட்டாச் பண்ணி முடிச்ச பிறகு இதை இப்படி வச்சுட்டு நல்ல பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் திருப்பிட்டு இந்த ஷேப் எங்க வருதோ அப்படியே வெட்டி விட்டுறணும். அப்படி இல்லையா அதை அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சரியா வரும். நீங்க இது 2ஐயுமே தையல் போட்ட பிறகு இந்த இடத்த கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி வந்துருச்சா? இப்ப இப்படிதான் இருக்கும். பத்தியெல்லாம் இப்ப நான் சொல்றது வளர்ந்தது உங்களுக்கு. இந்த பாட்டை கொண்டாந்து இதோட இப்படி தைச்சிருங்க. அதே மாதிரி கீழே தைச்சிட்டு
ஃபைனலாக என்ன செய்றீங்கன்னா இப்படி கீழே தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டு இந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு இந்த ஷேப்புக்கு போக மீதம் உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இதோட இது ரெண்டையும் சேர்த்துருவோம். சேர்த்த பிறகு இதுவும் இதோட சேர்த்துரும். சேர்ந்த பிறகு நம்மளுக்கு எக்ஸஸாக உள்ள துணியை பூரா கட் பண்ணி விட்டுறேன். இப்படி தான் கீழே வந்து அம்பர்லாவை வந்து கட் பண்ணுறது உயரத்துக்கு. இப்போ நாங்கள் இந்த மேலே மார்க் பண்ணதை இப்படி இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இதில் வந்து நம்ம கீழே வந்து ஜாயின் பண்ணுவோம். அப்போ அது சரியாக வந்துடும். உங்களுக்கு ஃப்ளாட் இல்லைன்னு நினைக்காது. இப்படி இப்போ பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ இதில் வந்து நாங்கள் ஒரு பேண்டுக்கு 2 இன்ச்சு துணி வெட்டணும். இப்போ நம்மளுக்கு இந்த துணி இல்லைன்னு சொல்லிட்டா நாங்கள் இந்த வச்சிருக்கிற இந்த பிளெயின் மெட்டீரியல், இந்த பிளெயின் மெட்டீரியலில் இந்த பேண்ட் வெட்டிக்கிறலாம். இந்த பேண்ட் எப்படி வெட்டணும்னா, அந்த லாஸ்டிக் போடுற துண்டு இவ்வளோ ஒரு 3 இன்ச்சு அகலம் இருந்தால் போதும். இதில் வந்து இதை அகலத்தை வச்சு பார்க்கணும். உங்களுக்கு இந்த எந்த அளவு இந்த அகலம் இருக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் இடுப்புட பகுதி இந்த இருக்குது. இப்படி 3 இன்ச்சுக்கு எடுத்துட்டு இந்த அளவு எங்களுக்கு தேவை. அப்போ நாங்கள் இதோட இன்னொரு 1/2 இன்ச்சு எடுத்து எக்ஸ்ட்ரா துணியை விட்டுட்டு அவ்வளோ 2 பக்கமும் வேணும். அப்போ இதை அப்படியே இந்த 2 பகுதியும் 3 இன்ச்சு சமமாக வெட்டிக்கிட்டு இதை தையல் போட்டுட்டு இதோட கொண்டாந்து அட்டாச் பண்ணிடணும். பண்ணிட்டு இதை இப்படி ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இது உள்ளுக்கால லாஸ்டிக்கோ கயிறோ இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இது அப்படியே சுருக்கி இந்த ஸ்கர்ட் வந்து இப்படி வந்து செட் ஆயிரும். இது தைக்கையில் உங்களுக்கு காட்டுறேன். இவ்வளோ தான் இந்த அம்பர்லா ஸ்கர்ட்டும் இந்த ப்ளவுஸும் கட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இந்த மீதம் உள்ளதை வந்து சும்மா அதை வந்து கைக்கு பைப்பிங் மாதிரி கொடுக்கலாம், இல்லை கையை கூட நம்ம வெட்டலாம். இது தைக்கிற நேரம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க இதை எப்படி தைக்கலாம்னு உங்களுக்கு செய்வோம். ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டோட அடிப்பகுதியை அப்படியே சுற்றி வர தைச்சிக்கிறணும். அதுக்கு பிறகு மேலே வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பேண்ட் பாட்டு, அதாவது அந்த பெல்ட் தைக்கிறதுக்கு வெட்டி வச்சுருக்க துணியை வந்து அந்த ஸ்கர்ட்டோட இடுப்பு மேல் பகுதியில் அட்டாச் பண்ணிக்கிறணும். ஒரு பகுதி அட்டாச் பண்ணிவிட்டு மேலே உள்ளதை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடித்து அதையும் சுற்றி வர தைச்சிக்கிறணும். அடுத்து லாஸ்டிக் வந்து இடுப்போட ஒரு 3 இன்ச் குறைவாக எடுத்து உள்ளுக்குள்ளே அந்த நாங்கள் மடித்து தைச்சிருக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன இடைவெளி விட்டுட்டு லாஸ்டிக்கை உள்ளே போட்டுறணும். போட்டுட்டு நல்லா இழுத்து 2 லாஸ்டிக்கையும் ஒன்றா சேர்த்து கட்டிக்கிறணும். நல்லா டைட்டாக கட்டிக்கிறலாம், இல்லை மிஷினில் கூட நீங்கள் தையல் போட்டுக்கிறலாம். அவ்வளோதான் பாருங்கள். அந்த டைட் பண்ணி முடித்த உடனே நல்லா இழுத்து விட்டுட்டா அது ஃபுல்லாக செட் ஆகிரும். இப்போ இந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிரும். இப்போ அடுத்து பின் பாட்டு தைக்கிறோம். பின் பாட்டில் நடுவில் வந்து ஒரு 2 பக்கம் சமமாக வச்சுட்டு ஒரு சின்ன 3 இன்ச்சுக்கு ஒரு கேப் போட்டுட்டு மேலாலேயே ஒரு துணி வச்சு தையல் போட்டு திருப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அது ஒரு உக்ஸ் மாதிரி கொக்கி வச்சு விட்டா பின்னுக்கு ஓப்பன் ஆகிரும். அது வேணும்னா செய்யலாம், இல்லாட்டினா தலைவலியாலே நாங்கள் சும்மா போட்டுக்கிறலாம். அடுத்தது கிராஸ் பீஸ் வெட்டுறேன். ஒரு துணியை எடுத்துகிட்டு கிராஸாக துணியை வெட்டிட்டு 2 சதுரப்பட்டையும் ஒன்றா வச்சு தைச்சிட்டு கிராஸாக தையல் போட்டுட்டு அதை திருப்பி எடுத்தோன்னா கிராஸ் பீஸ் வந்துடும். அதை நம்ம கழுத்து பகுதியிலையும் கைப்பகுதியிலையும் டபுளாக மடித்து அடிச்சுட்டு உள் பக்கம் திருப்பி விட்டுட்டோம்னா அது சின்ன ஒரு பைப்பிங் மாதிரி வந்துடும். இதை வந்து நாங்கள் தனித்தனியாக முன்பாட்டுக்கும் பின்பாட்டுக்கும் செஞ்சு எடுத்துக்கலாம். இல்லை ஷோல்டர் 2ஐயும் பொருத்திட்டு கூட ஜாயின் பண்ணிவிட்டு கூட இந்த பைப்பிங்காக பிடிச்சிக்கிறலாம். அப்போ இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கு பிறகு 2 சைடையும் சேர்த்து உடம்ப அப்படியே நாங்கள் சரியான அளவுக்கு ஜாயின் பண்ணிட்டோன்னு சொன்னால் ப்ளவுஸும் ரெடி ஆயிரும். இவ்வளோ தான் பாருங்கள், ஒரு ஸ்கர்ட் ப்ளவுஸு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.